ரயில் உதவி ஓட்டுநர் தேர்வுக்கு தெலங்கானாவில் தேர்வு மையம் அமைக்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு தேர்வர்கள் புகார் தெரிவித்திருக்கிறார்கள். ரயில்வே எக்ஸாமில் வந்து அசிஸ்டன்ட் லோகோ பைலட்னு சொல்லி ரயில் ஓட்டுநருக்கான இது வந்து போன பிப்ரவரியில் வந்து கால்ஃபர் ஆச்சு. அதுக்கான தேர்வு வந்து இப்போ நவம்பர் 25 to 30 ஸ்டேஜ் 1 வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே பல இடங்கள் நடந்துச்சு. தமிழக மாணவர்கள் இங்கேயே போட்டிருந்தாங்க. அதில் வந்து ஷார்ட் லிஸ்ட் எடுத்து ஒரு 6315 பேர் செகண்ட் ஸ்டேஜுக்கு வந்து இதாகிருக்காங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இங்கேருந்து அதர் மாநிலத்தில் 1000 கிலோமீட்டர் 1300 கிலோமீட்டருக்கு அப்பால் வந்து எக்ஸாம் சென்டர் வந்து போட்டிருக்காங்க. எந்தெந்த மாநிலங்களில் தெலுங்கானா வந்து ஹைதராபாத், செகந்திராபாத் இப்படி பல இதில் போட்டிருக்காங்க. பெங்களூரில் போட்டிருக்காங்க. ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொரு மாதிரி போட்டிருக்காங்க. இந்த 6315 பேர்த்தில் ஒரு 80% பேர்த்துக்கு வந்து வெளி மாநிலத்தில் தான் சென்டர் போட்டிருக்காங்க. இங்கேருந்து எங்களுக்கு போயிட்டு வரதுக்கு மன உளைச்சல், பொருளாதார நெருக்கடி, ப்ளஸ் ட்ரெயினில் வந்து டிக்கெட் கிடைக்கல. எல்லாத்துக்குமே வெயிட்டிங்கில் தான் இருக்குது. இப்போ நாங்கள் எப்படி போய் எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுன்ட்டு எங்களுக்கு மிகப்பெரிய குழப்பமாக இருக்குது. இப்போ ஒன்றும் இல்லை, எக்ஸாம் இப்போ லோக்கலில் போட்டிருந்தாங்கன்னா தூங்கி எழுந்திரிச்சு போய் எக்ஸாம் எழுதுறதுக்கும் இதே ஒரு 24 மணி நேரம் ட்ராவல் வருது. தூங்காமல் தான் போகிறோம் கண்டிப்பாக. அது அதர் ஸ்டேட் வேறு. அங்கே போயிட்டு அந்த ஸ்ட்ரெஸ்ஸு, சாப்பாடு இருக்குது, இது போக ரெஃப்ரெஷ் ஆகணும். அது பிற மாநிலம் வேறு, மொழி பிரச்சனை வேறு இருக்குது. அந்த ஏரியாவே தெரியாது. ஸோ போய் எழுதும்போது ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் கண்டிப்பாக இருக்கும். அது யாராக இருந்தாலும் சரி, உள்ளதாக சொல்லிடுறேன். ஸோ இதனால தான் சொல்ல வரேன், இங்கே லோக்கலில் போட்டாங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம், திருநெல்வேலியோ திருச்சியோ போட்டாங்கன்னா 1.5 மணி நேரம் ட்ராவலில் போயிட்டு எழுதிட்டு வந்துட போகிறோம் ஃப்ரெஷ்ஷாக. படித்த விஷயங்கள் ஒரு இடம் இருக்குது. தவமிருந்து தான் படிச்சுட்டு இருக்காங்க எல்லோரும். சும்மா ஒன்றும் படிக்கலை. பார்ட் டைமாக படிக்கிறவங்க இருக்காங்க, ஃபுல் டைம் படிக்கிறவங்க இருக்காங்க, 24 ஹவர்ஸ் படிக்கிறவங்க இருக்காங்க, தூங்கி எந்திரிச்சு ஃபுல் டைமாக படிச்சுட்டே இருக்கவங்க இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து ஒரு கோப்பு இல்லாமல் போயிடும். இனி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.